அந்த வகையில அடுத்ததா நம்ம ஸ்போர்ட்ஸ் டீம், அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கடந்த 4 வருடங்கள்ல செஞ்ச எத்தனையோ சாதனையிலேயே இந்த குறுகிய காலத்திலேயே எத்தனையோ வீரர்கள் எத்தனையோ இடத்துக்கு போய் தங்கம், வெள்ளி அப்படின்னு, வெண்கலம் அப்படின்னு வென்றுட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து சில பேரை இந்த மேடைக்கு இப்ப நம்ம அழைக்க போறோம். So with pride, let's have them on stage. சக்கப்பாடு போடு, அச்சங்கள் தேவையில்லப்பா, வெற்றி நடை போடு, உச்சங்கள் தூரம் இல்லப்பா, உன்னை நீயே தேடு, நீ இன்றி நாளை இல்லை வா, நம்பி முட்டி மோது வா வா சவா இந்த கம்பீர நடையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் பேர் சொல்லும் பிள்ளைதான். உலகத்துல இவங்களோட பேரை பதித்த ஒரு பிள்ளைங்க தான். ஒவ்வொருத்தருமே சாதனையாளர்கள். With so much of pride we present to you, sir, our pride in sports field. So Manoj Singaraja அவர்கள், please, first உங்ககிட்ட இருந்து we'd like to hear a few words. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும், துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தெலுங்கானா முதல்வர்களுக்கும் மற்றும் அமைச்சர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன். நான் இது வரைக்கும் 18 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப் எப்படி ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கு இருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்ல இருந்து மட்டும் 48 லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்சின்னு ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ வந்து என் ஒரு மாதம் சம்பளமே 80,000 ரூபாய்க்கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனுக்கு அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம். அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டோ போய் கையேந்தி நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளையாடும் போது எனக்கு விளையாட்டு நோக்கமே இருக்காது. நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படி தான் போவேன். நான் அங்கே போய் விளையாடும் போது திருப்பி நான் இப்போ இந்த கடன் நம்ம எப்படி கட்ட போகிறோன்றது மைண்டில் தான் நாங்கள் போய் விளையாடுவேன். அதனாலே எனக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் ஒன் வீக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இப்போ போகும்போது காசுன்றது ஒரு மேட்ரே கிடையாது. நாங்கள் போய் விளாட்றோம், ஜெயிக்கிறோம், அது மட்டும் தான் எங்கள் நோக்கத்தோடு போயிட்டு இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷனல்ஸில் போவோம், பேராலிம்பிக்ஸ்க்கு. அப்போ நம்ம 7th or 8th பொசிஷன் தான் வருவோம். ஆனால் இந்த கடந்த 4 வருஷமாக 1st 2nd தவிர தமிழ்நாடு வந்து கீழே வந்ததே கிடையாது. ஸோ உண்மையிலே இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னன்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணு
கொடுத்தாங்க. அப்போ நான் நம்ம டெப்டி சிஎம் சார்கிட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்போ போய் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம போய் கூப்பிடுவோமா, கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி பயந்து தான் போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிக்கை வச்சு அவர் உடனே கண்டிப்பாக நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சிஎம் சார் என் மதுரையில் வந்து நடத்தி கொடுத்தாங்க. அது எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு எங்கள் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. வெரி நைஸ். உங்க கல்யாணத்துக்கே வந்தாரா? ஆமா மேம். உங்க பெரிய ஹீரோ ஆயிட்டு இருப்பீங்க நீங்க. எங்க வீட்டுக்கே வந்து நடத்தி கொடுத்தாரு மேம். தேங்க் யூ. எங்க அப்பெல்லாம் எங்க ஊர்ல என்ன யாருன்னே தெரியாது. பட் எங்க டெப்டி சிஎம் சார் எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க சுட்டு வட்டாரத்துல ஃபுல்லா மனோஜ் யாருன்றது அந்த ஊருக்கே தெரிய வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க் யூ மனோஜ், தேங்க் யூ சோ மச். எனக்கு தெரியும் நீங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்ல உங்க மனசு துடிக்குதுன்னு. பட் நிறைய பேர் இருக்காங்க, நேரமின்மை காரணமா நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேசலாமா? தேங்க் யூ. வித் யுவர் பெர்மிஷன் ரோசி மீனா. எஸ் ப்ளீஸ், ஃபியூ வேர்ட்ஸ். குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் ரோசி மீனா பால்ராஜ். நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்ணுறேன். போல் வால்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக தெரியறதே கிடையாது. ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் மாதிரி வார் வச்சு தாண்டுவாங்க, அதுதான் போல் வால்ட் ஈவெண்ட். நிறைய ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே தெரியறதில்ல அந்த ஈவெண்ட்டு. பட் ஆனால் வந்து நான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 23 இருக்கும் போது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நான் வந்தேன். ஸோ என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர். அந்த ஊரில் போல் வால்ட்டுன்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, போலை தூக்கி இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவார், அதை சொன்னாதான் அந்த ஈவெண்ட் பற்றியே எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி போல் வால்ட்னா என்னன்னே தெரியாது. அப்படி சொல்லி தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இந்த ஈவெண்ட் தான் நான் இந்த ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு. ஸோ யாருமே வந்து என்னை அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23. அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு. 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமமாவது 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட்டை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு. ஆனால் இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பாக இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளோவா கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை நாங்க பார்க்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். ஏன்னா 1.5 lakhs ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் காலையில எழுந்து ஓடு, நீ பிராக்டிஸ் பண்ண, உன்னால முடியும் அப்படி கிடையாது. அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை, கோச்சஸ் தேவை. அண்ட் அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இதை விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறனால மட்டும்தான் எளிய மக்களால இதை வந்துட்டு பயன்படுத்தி இதுல ஜெயிக்க முடியும். என்ன பண்ணி காட்ட போறீங்களா? அதானே அதை வச்சுட்டு இந்த அக்வாமேன் நிப்பார்ல, அந்த மாதிரி அக்வாமேன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க. இப்போ ரசிப்பாரு நம்ம சிஎம்ஓ டிசிஎம்ஓ. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் எப்படின்னா 2வது வருஷத்துல என்ன பண்ணிட்டேன், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டு வந்து கேரளால இருந்து ஒரு அக்கா வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அதை வந்து 8 இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல கத்துக்கிட்ட 2வது வருஷத்துலேயே நேஷனல் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவெண்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப இதாச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்ட் வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அந்த நான் வேலை வாங்கினதுலாம் மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டிருப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸு, ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷனில் 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் 2019லேருந்து 25 வரையும் கரண்ட்டில் எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியனில் மெடல் பண்ணியிருக்கேன். எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் 2வது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டே. அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸில் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலையுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்ணுறதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்போ தான் மாறின டைம், 2 months ஆகுது சார். அப்போ நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில் தான் அதிகம் போல் வால்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு வெளியில் போனால் என்னால் பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னார். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதில் அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் ஆனேன்.
ஈவன் நான் ரயில்வேஸில் போஸ்ட் கொடுத்தாங்க. அதை விட ட்ரிபிள் மடங்கு சேலரி வந்து இப்போ நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில் டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்டில். என் டிபார்ட்மெண்ட் என்னோட எந்த அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுனா, நான் எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சாரியுமே சொல்லணும். ஒரு இன்சிடென்ட் போல் வச்சிருக்கனால ஞாபகம் இருக்கனால சொல்கிறேன். ஒரு 28 போல்ஸ் வந்து நாங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இங்கே லெட்டர் வச்சு தான் நாங்கள் வாங்குவோம். மோஸ்ட்லி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வாங்குவோம். அப்போ வந்து லெட்டர் வந்து தப்பாயிடுச்சு, ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த நாங்கள் அடித்த லெட்டர் தான் தப்பாயிடுச்சு. சண்டே ஆஃபீஸ் இங்கே எஸ்டிடி க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் மண்டே எடுத்தால் பெனால்ட்டி பே பண்ணணும், ஒரு 4 lakhs கிட்ட 28 போல்ஸ்க்கு பே பண்ணணும் சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. சண்டே எங்கே வா ஆஃபீஸ் வரையா, நான் அதை சைன் பண்ணி தரேன் ரீ லெட்டர். உடனே அதை யோசிக்காமல் அந்த லெட்டரை சைன் பண்ணி நான் மண்டே 10 மணிக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபைனே இல்லாமல் அதை நான் எடுத்துட்டேன். அதுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் மெம்பர் செக்ரட்டரி சாருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் மேம். நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் எனக்கு நேரம் இல்லாமல் போகுது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சொல்லுங்க. எங்க போல் வால்ட்டில் ஈவெண்ட்ல ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு, லாஸ்ட் மந்த்ல வந்து ஸ்கல்லில் அடிபட்டு கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுந்து, சேலம் பொண்ணு அந்த பொண்ணு, எந்த ஒரு இது அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கல்ல வந்து பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு. இங்கே சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அங்கே வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து. ஸோ அங்கே எந்த ஒரு இதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. ஒரே வார்த்தை எஸ்டிடியில் சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார்ட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 1 டேக்கு வந்து 2 lakhs கேட்டாங்க ஐசியூ வைக்கிறதுக்கு. உடனே மீம்ஸ் அந்த பொண்ணு மீம்ஸ் ஸ்கீமில் இருக்கா. மீம்ஸ் ஸ்கீமில் அப்ளிகேஷனில் உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் ஏற்றி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சுறாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெப்டி சிஎம் சாருக்கும் சரி, சீஃப் சிஎம் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் மெம்பர் செக்ரட்டரி சார், எங்கள் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் டிஆர் ராஜா சார், எங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ரிலீவ் வித் சேலரியோட எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க சம்பளம் தரோம், நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஃபுல்லான்னு சொல்லி விடுறாரு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லை, இட்ஸ் a Dravidian statement, a statement we make very proudly to the entire nation. தேங்க்யூ ஸ்டார்ஸ், நீங்க எல்லாம் ரியல் ஹீரோஸ், ரியல் லைஃப் ஹீரோஸ். நீங்க இன்னும் எங்க கூட இருங்க. பட் உங்களை பத்தி பேசுறதுக்காக உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரமின்மை காரணமா தான் நான் உங்களை ப்ளீஸ் கொஞ்சம் கம்மியா பேசுங்கன்னு செய்யறேன். யாரும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்டோரி சொல்லணும். ஒரே நிமிஷம் சார். சரி, ஓகே, என்ன சொல்லணும் சொல்லுங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் நமது தமிழக முதல்வர் முதலன்புமிகு டெப்டி சிஎம் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னோட பொண்ணு ஜெர்லின் அனிகா. அதாவது எனக்கு வந்து நேரடியாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இது வந்து நிஜம், நான் வந்து நிழல். இந்த நிஜம் வந்து என்னென்ன செய்யணும்னு நினச்சிச்சோ அதை பூராமே இந்த நிழல் செஞ்சு கொடுத்துச்சு. இந்த நிஜத்தையும் நிழலையும் இவ்வளோ தூரம் இந்த மேடை அளவுக்கு கொண்டு வந்தது வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் நேரடியாக எந்த உதவியும் பண்ணுறதில்ல, யாரோ ஒரு ரூபத்தில். அப்படி எனக்கு கடவுளாக வந்த ரூபம் தான் திரு டெப்டி சிஎம் சார். தேங்க்யூ. அவரை வழிநடத்துகிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் அதனோட வளர்ச்சியை, நம்ம வளர்ச்சியை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நமது எம்எஸ் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஜெர்லினுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த பட்சத்தில் அவளை என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் ஸ்போர்ட்ஸில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தினால இந்த டெஃப் பேட்மிண்டனில் விளையாட வந்தாங்க. அப்படி வந்து யாருக்குமே தெரியாத இந்த ஜெர்லினை உலகமே பேச வச்சுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டெப்டி சிஎம் தான் காரணம். ஒலிம்பிக்கில் வந்து நம்மளோட இந்தியா லிஸ்ட்டில் எங்கே வரும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஒரு டயத்தில் ஒலிம்பிக்கில் அவங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் 3 கோல்டு மெடல் அடித்து உலக ரெக்கார்டு. அந்த உலக ரெக்கார்டுங்கிறது 3 கோல்டு மெடல் அடித்தது வந்து அத்லெட்டில் இருக்க உசைன் போல்ட். அதுக்கப்புறமா ஒலிம்பிக்கில் 3 கோல்டு மெடல் அடித்தது ஜெர்லின் தான். நான் சும்மா பெருமைக்காண்டிலாம் சொல்லலை. அவங்க இந்த அளவுக்கு வந்தது இன்னைக்கு
வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் 1ல் இருக்காங்க இந்த இதில். இதை அனைத்தையும் என் மகளுக்கு செஞ்சு கொடுத்தது, கூட இருந்து உறுதியாக நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்ன தமிழக அரசுக்கும் நமது டெப்டி சிஎம் சார் அவருக்கும், அதே மாதிரி இன்னொரு இன்னைக்கு டைட்டில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நான் வந்து என் பொண்ணு 10th படிக்கிறப்ப ஏசியா பசிபிக் மேட்ச்சுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ போயிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியல 10th. போயிட்டு வந்து அந்த மெடலோடு போய் நாங்கள் வந்து அன்பில் சாரை பார்த்தோம், எஜுகேஷனல் மினிஸ்டரை. இந்த மாதிரி எங்களால் எக்ஸாம் எழுத முடியல சார், அவள் படிப்பு கெட்டு போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொன்னப்போ அவர் தைரியமாக எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போங்க, அக்டோபரில் எழுதுறதுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன், நீங்கள் எக்ஸாமை மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக அவள் வந்து படிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனது தான் இன்றைக்கி வந்து டிகிரி முடித்து ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு போயிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து மிகவும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அன்பில் சார் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்பெஷலி ஃபார் யூ ஜாலின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.